स्वामी की जय. ராமர் பரமாத்மாவாக இருந்தாலும் நாடகமாக ஆடுறார். ராமாயணங்கிறது ஒரு நாடகம். இந்த உலகமாகிய நாடக மேடையில் வைகுண்டத்துலேருந்து வந்து இங்கே நாடகம் ஆடுறோம். இந்த நாடகத்தினுடைய லட்சியம் என்னடான்னா ஜனங்களுக்கு எப்படி தர்மம் செய்யணும்னு காட்டுறது தான். சில குழந்தைகள்கிட்ட அம்மா நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லுவாள், அது பேசாமல் இருக்கும். உடனே அம்மா நமஸ்காரம் பண்ண சொல்லி காமிப்பா, நமஸ்காரம் பண்ணி காமிப்பா. இந்த குழந்தை என்ன பண்ணும், அம்மா மேலேயே ஏறி படுத்துக்கும். இப்படி அம்மா மேலேயே கூட இருந்து அது கற்றுக்கும். இப்படி சொன்னால் தான் போராது, செஞ்சு காமிக்கணும். அது மாதிரி ராமர் பகவானாக இருந்தாலும் மாயா விடம்பனம் அவேகி யசா நடசிய ஸ்ரீ சுகாச்சாரியால் பாகவதத்தை அழகாக சொல்கிறார். இப்படி வந்து மனைவியை பிரிந்து ராமர் அழறாரே காட்டில், அவர் எப்படி நம்மளை காப்பாற்றுவார்னு சாதாரண ஜனங்கள் கேட்பார். அவள் ஆத்துக்காரியே காப்பாற்றுத ராமர், ஆத்துக்காரிக்காக அழுதாரே, அவர் எப்படி நம்மளை காப்பாற்றுவார்னு. எங்கள் குருநாதர் சொல்வார், ஆத்துக்காரிக்காக அழுதாரே அதனால தான் அவர் தெய்வம். ஆத்துக்காரிங்கிறது யாருடனா மனைவிங்கிறது பக்தை. சீதையே தன்னை பக்தை தான் சொல்கிறார். பக்தாம் பதிவிரதாம் தீனாம். ஒரு பக்தன் கஷ்டப்படும் போது அந்த பக்தரை காப்பாற்றணுங்கிறதுக்காக ராமர் தேடி அலையிறார். தேடி அலைஞ்சால் கூட அவர் அழறதை பார்த்தா உண்மையே அழறாரோன்னு தோன்றது. உண்மையிலேயே அழறார். இருந்தாலும் பார்வதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிவன்கிட்ட சொன்னார், இப்படி அழறாரையோ எங்கள் அண்ணா, நீங்கள் போய் கொஞ்சம் சமாதானம் பண்ணக்கூடாதா? லங்கையில் தான் சீதை இருக்கான்னு சொல்லக்கூடாதா? இல்லைம்மா, இது ஒரு நாடகம் பிளான் பண்ணி நடந்துட்டுருக்கு, குறுக்க நம்ம போகக்கூடாது. இல்லை, ரொம்ப அழறாரே, சரி நீ வேணா போய் சமாதானம் பண்ணுன்னார். பார்வதி என்ன பண்ணினால் சீதை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு, அவளுக்கு என்ன ட்ரெஸ் பண்ணிக்கிறதில்ல, அது மாதிரி நினச்ச ரூபத்தில் மாற முடியும் தேவர்களுக்கு. பார்வதியே சீதை மாதிரி ஆகி ராமரை சீதைன்னு அழுதுண்டே போகும்பொழுது எதிர்க்க வந்து நின்ன உடனே ராமர் நமஸ்காரம் பண்ணிவிட்டு, ஏம்மா ஆற்றுக்காரரை விட்டு தனியாக வந்திருக்க, உங்கள் ஆற்றுக்காரர் எங்கே அப்படின்னு கேட்ட உடனே தான் பார்வதிக்கே புரிஞ்சிச்சு. அதனால் எப்படி ஒரு பெரிய ப்ரொடியூசர் சினிமா நடத்துறதுக்கு நிறைய காசு செலவழிச்சிருக்கார். அவருக்கும் ஒரு ஆசை, எனக்கும் ஒரு சான்ஸு வேணும்னு. உடனே இந்த பெரிய பணக்கார ப்ரொடியூசர் அவருக்கு சான்ஸ் ஒன்றும் இல்லை, கடைசியில் ஒரே ஒரு பிச்சைக்காரன் வேஷம்தான் ஒன்று சான்ஸ் இருந்தது. உடனே சொன்னால், நீங்களே ஒரு பிச்சைக்காரனாக நடிக்கணும், பரவாயில்ல ஏதோ சான்ஸு கிடைச்சாதேன்னு. அதுக்குன்னு பிச்சைக்கார ட்ரெஸ்னால் அவள் வந்து உடனே கிழிஞ்ச சட்டையை போட மாட்டாள், நல்ல சட்டையை கிழிச்சி அதை பிச்சைக்கார மாதிரி போட்டுப்பாள். ஏன்னா சினிமாவில் நடிக்கிற அவளுக்கு சட்டைக்கு எது பஞ்சம் கிடையாது. அதனால் ஒரு நல்ல சட்டையை கிழித்து பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டு, ஐயா சாமி கையில் பைசா இல்லை தர்மம் பண்ணுங்கன்னு பிச்சைக்காரன் வேஷத்தில் அந்த சினிமா ப்ரொடியூசரே நடிக்கிறார். நடித்தா கூட அவருக்கு தெரியும், இந்த பேங்கில் இவ்வளோ க்ரோடு இருக்குது, இந்த பேங்கில் இவ்வளோ கோடி இருக்குதுன்னு அவருக்கு எந்தெந்த பேங்கில் எவ்வளோ பைசா இருக்குதுன்னு தெரியும். அந்த உள்ளுக்குள்ளே அவர் சந்தோஷமாக தான் இருக்கார், நிறைய பைசா இருக்குதுன்னு. வெளியில் அடறார், தர்மம் பண்ணுங்க சார் பைசா இல்லைன்னு. அது எப்படியோ அது மாதிரி தான் ஆத்மாராமனாக ஆனந்தமூர்த்தியாக இருக்கிற ராமர் வெளியில் சீதையை காணுமேன்னு தேடிண்டு வரார். நேராக பம்பா சரஸ் என்கிற இடம். பம்பாங்கிறது இன்றைக்கி கிஷ்கிந்தாங்கிற இடம் எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது. நம்ம கன்னட பாஷையில் நம்ம பான்னு சொல்கிறது தான் அவள் ஹான்னு சொல்லுவாள், நம்ம பத்துன்னா அவள் ஹத்தும்பா, நம்ம பாலுன்னா அவள் ஹாலும்பா. இப்படி எல்லாத்தையும் பாவை ஹாவா சொல்லி அந்த பம்பாவை ஹம்பான்னு சொல்லி இப்போ ஹம்பிங்கிற பேரில் இருக்குது. பெரிய அங்கே இருபாட்சை பெரிய கோவில்லாம் இருக்குது. இன்றைக்கி அங்கே வாலி சுக்ரீவன் யுத்தம் நடந்த இடம் அந்த பம்பா சரஸ் எல்லாம் இன்றைக்கும் அந்த ஹம்பியில் இருக்குது. அந்த பம்பா சரஸ் ஒரு பிரதானமான ஒரு சரஸ். நம்ம பாரத தேசத்தில் என்ன பெருமைன்னா புண்ணியமான சரசுகள் நிறைய இருக்குது. சரசுனா புண்ணியமான குளங்களும் நதிகளும். ஒவ்வொரு க்ஷேத்திர குளத்துக்கும் நிறைய மகாத்மியெல்லாம் சொல்லியிருக்கு. உடையாளூர்னு ஊர் இருக்குது, அந்த ஊரில் ஒரு குளம் இருக்குது. அது மாதிரி கோனேரி ராஜபுரம், இதெல்லாம் பிரசித்தமான குளம். அந்த குளத்தில் என்ன பல சொல்லியிருக்குன்னா, அந்த குளத்தில் குளித்தாலே எல்லா வியாதியும் நீங்கிடும்னு சொல்லியிருக்கு.
இப்போ என்னடா நான் குளத்தில் குளிச்சா வியாதி வந்துடும் போல இருக்கு. அந்தளவுக்கு நம்ம மாற்றிட்டோம், குளத்தையும் நம்ம மாற்றிட்டோம். அதை ஒழுங்காக அதை பராமரிக்கிறது இல்லை. இருக்கிற குளம் ஏரி இருக்கிற இடத்துலலாம் வீட்டை கட்டிட்டு இப்போ மெட்ராஸில் எல்லாம் என்ன பண்ணான்னா மழை பெஞ்சால் ஆடு மாடும் குளம்னு ஆகிடும். அது மாதிரி ஆரத்து அப்படி இல்லாமல் அந்த புண்ணியமான சரஸ் பிரதானமாக 4 சரஸ் இருக்குது. பம்பா சரஸ், மானச சரஸ், பிந்து சரஸ், நாராயண சரஸ். இந்த 4 குளம் பிரதானமாக சொல்லப்படுறது. பம்பா சரஸ் என்கிறது ஹம்பியில் இருக்குது. பிந்து சரஸ் என்கிறது குஜராத்தில் சித்தப்பூர் என்கிற இடத்துல இருக்குது. மானச சரஸ் கைலாசத்தில் இருக்குது. நாராயண சரஸ்ன்னு இங்கே கிட்டக்க குருவாயூரில் இருக்குது. இப்போ 4 சரஸ் ரொம்ப முக்கியம். அந்த பம்பா சரஸுக்கு வரார் ராமர். அங்கே சீதையை நினச்சி அவர் சீதை எப்படிலாம் தனக்கு ஹெல்ப் பண்ணினா என்கிறத இங்கே சொல்கிறார். ஆதோ சித்தௌஷதிரிவகிதா கேலி காலே வயஸ்யாகா பத்னி த்ரேதாய ஜனசமயே க்ஷத்ரியான்யேவ யுத்தே சிஷ்யா தேவத்விஜ பித்ருசமாராதனே பந்துரார்த்தௌ சீதா சாமே சிசிரித மகாகானனே கானஜாதா. ஒரு மனைவி என்பவள் எல்லா விதமாகவும் இருப்பாள் என்று இங்கே சொல்கிறான். தாசி வச்ச சகி வச்ச பாரியாவத் பகினி வச்ச மாதவச்ச உபதிஷ்டதி. ஒவ்வொரு டயத்தில் ஒவ்வொரு விதமாக இருப்பாள். ஆத்துக்காரர் ஆஃபீஸ் போகும்போது ஷூலாம் தொடச்சி கிடச்சி பண்ணி கொடுக்கும்போது ஒரு வேலைக்காரி மாதிரி இருப்பாள். ஏதாவது ஆஃபீஸ் விஷயத்தெலாம் யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது ஐடியா கொடுக்கும்போது ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாள். சாப்பாடு போடும்போது அம்மா மாதிரி பரமாறுவாள். யதாஹி கௌசல்யா தாசி வச்ச சகி வச்ச சயனகிரகத்தில் பாரியாவத் பகினி வச்ச. அப்போ அவள் ரொம்ப கவலையாக இருக்கும்போது சமாதானம் பண்ணும்பொழுது ஒரு சகோதரி மாதிரி. ஒரு மனைவியினால் எல்லா விதமாகவும் இருக்க முடியும் என்று தசரதன் சொல்கிறான். அப்படிலாம் கௌசல்யா எனக்கு இருந்தாலேன்னு. அதே மாதிரி இங்கே ராமர் சொல்கிறார், ஆதோ சித்தௌஷதிரிவகிதா. ஏதாவது மனசு வருத்தத்தில் ராமர் இருக்கும்பொழுது சித்தௌஷதின்னு சித்த மருந்துன்னு ஒன்று இருக்குது. சாதாரண மருந்து இருக்கே உடம்பு வியாதிக்கு சரியாகும். மனசில் வர வியாதி, மனசில் வர ஆதின்னு மனசில் வந்தால் பல விதமான மனசு கஷ்டம் இருக்குமே. ஒவ்வொருத்துக்கும் ஒரு விதமான கஷ்டம் இருக்கும் மனசில், வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு. அது மாதிரி உள்ள மனசில் உள்ள கஷ்டத்துக்கு எது என்னடான்னா ஒரு சித்த மூலிகை இருக்குது. அது மனசு கஷ்டத்தையும் நீக்குமா. அது மாதிரி சீதை இருப்பாளாம். ஆதோ சித்தௌஷதிரிவகிதா கேலி காலே வயஸ்யா. சொக்கட்டா நாடும்போது விளையாடும் பொழுது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாளும். சிஷ்யா பத்னி திரேதாய ஜன சமயே. ஹோமம் அக்னி காரியம்லாம் பண்ணும்பொழுது ஒரு மனைவியாக தர்பையை பிடிச்சி நிற்பாள். யுத்தத்துக்கு கிளம்பும்பொழுது க்ஷத்ரியா அந்நேவ யுத்தே. ராமருக்கு அந்த வில்லை பூட்டி விட்டு கவசத்தை பூட்டி விட்டு அம்பரா துணியை கட்டி விட்டு கத்தியை சொருகி எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவார். க்ஷத்ரியா அந்நேவ யுத்தே சிஷ்யா தேவத்விஜ பித்ருசமாராதனே. இது இன்னும் வரலட்சுமி நோன்பு, அது ராமநவமி பூஜை, கோகுலாஷ்டமி பூஜைன்னா இன்றைக்கி என்ன நைவேத்தியம் பண்ணணும் என்ன பண்ணணும்னு கேட்டுப்பா. சிஷ்ய மாதிரி இருந்தது. தேவ த்விஜ. யாராவது பிராமணர் அதிதிகள் சாப்பிட வந்தால் ராமரே காட்டுக்கு போகும்போது சொல்கிறார், நம்ம காட்டில் இருப்பா நிறைய ரிஷிகள் இருப்பா, யாராவது திடீர்னு வந்துட்டே இருப்பா, நீ எப்போ பார்த்தாலும் சமைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், பரவாயில்ல, அதனால் நீ காட்டுக்கு வராதேன்னா. இதில் என்ன கஷ்டம், யாராவது ஆற்றுக்கு வந்தால் மகாபாகியம். அதுக்கு தானே வீடுன்னு எதுக்கு கட்டுறதுன்னா 4 பேர் அண்ணன் சாப்பாடு போடுறதுக்கு தானே அப்படின்னு சீதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறான். அப்படி யாராவது வந்தால் அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு கேட்டு சொல்லும் போது அதெல்லாம் சமைப்பாளாம். தேவத் த்விஜ பித்ருசமாராதனை. இப்போ யாருடாண்ணா ஆற்றுல யாருமே சமைக்கிறதே இல்லை. என்னடாண்ணா எதுக்கெடுத்தாலும் அன்னதாதா சுகி பவாங்கிறது சொகி பவான்னு ஆகிடுச்சு. ஃபோன் பண்ணால் அவன் டப்பாவில் கொண்டு கொடுத்துட்றான். ஏதோ மங்களி பொண்ணுகளுக்கு மாத்திரம் சொக்கி ஆர்டர் பண்ணுறதில்ல, பாக்கி எல்லாத்துக்கும் சொக்கி வந்துடுறது. அப்படி இல்லாமல் ஆற்றுல ஒரு சுவாமி வச்சுன்னு சுவாமி நைவேத்தியத்துக்காவது கொஞ்சம் சமைக்கணும் நம்ம. தேவத்விஜ பித்ருசமாராதனே. பித்ருசமாராதனை அது மாதிரி தசரதருக்கு சிராத்தெல்லாம் பண்ணும்பொழுது எண்ணெய் கரிகாய் சேர்த்துக்கணும், சிராத்தத்தில் எண்ணெய் கரிகாய் சேர்த்துக்கக்கூடாது. ஒவ்வொரு ஆற்றுல ஒரு வழக்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கேட்டுட்டு பண்ணுவாளாம். பந்துரார்த்தௌ சீதா சாமே சிசிரித மகாகானனே கானஜாதா.
தாமேவ சிந்தயன் சீதாமி தாமேவ சிந்தயன் சீதாமி त्वामेव लक्ष्मणा भजामि तामेव चिन्तयन् सीदामि माता पिता न मे भ्राता बन्धुर्न मे सा च पत्नी न मे त्वमेव गतिर्मे तामेव चिन्तयन् सीदामि ராகவ சதகம்னு இந்த குருநாதர் பண்ணியிருக்கார். 100 பாட்டில் அழகாக ராமாயண கதை முழுக்க சொல்கிறார். அதில் முக்கியமான கட்டத்தை எடுத்து கீர்த்தனமாக பாடியிருக்கார். அதில் இந்த இடத்துல ராமர் லக்ஷ்மணன் நினச்சிட்டு லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார், லக்ஷ்மணா எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை, எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டேன், அப்பாவை விட்டுட்டேன் அம்மாவை விட்டுட்டேன், என்னோட போராத காலம் எனக்கு ஹெல்ப் பண்ண அந்த பட்சி இருக்கே அந்த பட்சியும் போயிடுத்து, இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் கொஞ்சம் கஷ்டப்படும் போது வருத்தப்படாங்க, 10 வருஷம் ஆயிடுச்சு, 11 வருஷம் 12 வருஷம் 13 வருஷம் இன்னும் 1 வருஷம் தான், அதுக்கு போயிடலான்னு சமாதானம் பண்ணுறதுக்கு ஆத்துக்காரி இருந்தால் அவளும் இப்போ போயிட்டா. ராமரே சொல்கிறார், நான் ரொம்ப பாவம் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன் போல இருக்கு. சாதாரணமாக ஒருத்தருக்கு கஷ்டம் அப்புறம் சௌக்கியம், கஷ்டம் மாறி மாறி வரும். எனக்கு என்னன்னா சோகானு சோகோகி பரம்பராயாக மாறி மாறி கஷ்டமே வந்துட்டே இருக்கு எனக்கு. அப்போ நிறைய அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கணும். நமத்விதோ ராமரே அப்படி சொன்னார்னா நம்மளாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியும். நமத்விதோ துஷ்கிருத கர்மகாரி மன்யே த்விதீயோஸ்தி வசுந்தராயாம் சோகானு சோகோகி பரம்பராயாக மாமேதி பிந்தன் ஹிருதயம் மனஸ்ச. அதனால் லக்ஷ்மணா நீ தான்ப்பா என்ன கதி, என்னை பார்த்துக்கணுன்னு அழுதும் பொழுது லக்ஷ்மணன் சொன்னான், ரொம்ப பிரியம் வச்சுட்டே இருக்காங்கன்னா உங்கள்கிட்ட ரொம்ப பிரியம் வச்சு கடைசியில் அப்பாவே உயிரை விட்டுட்டா. அதிஸ்நேக பரிஷ்வங்காத் வர்த்திராத்ராபி தக்யதே. இந்த எண்ணெயில் நினச்ச திரி இருக்கே அது ஃபுல்லாக எரிஞ்சிடும். எண்ணெயில் நினைக்காத திரி இருக்கே ஏற்றினோன்னா பட்டுன்னு அணைஞ்சிடும், கொஞ்சம் நேரம் எரிஞ்சிட்டு அணைஞ்சிடும். ஸ்னேகம்ங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்தில் எண்ணெய்னு அர்த்தம். ஸ்னேகங்கிறதுக்கு நம்ம ஸ்னேகமாக இருப்போமே பரஸ்பரம், அதுக்கும் ஸ்னேகன்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். அதிஸ்நேக பரிஷ்வங்காது வர்த்திகி ஆர்த்ராபி தக்யரே. அதிஸ்நேகம் இந்த ஸ்னேகத்தோடு இருக்கிறதுனால தான், இந்த எண்ணெயோடு இருக்கிறதுனால என்னாச்சு, இந்த திரி முழுக்க பஸ்வம் ஆகிடும். சில மாமி அதையே ஏற்றிட்டு கேரளாலாம் அன்றைக்கி திரியை அடுத்த நாளைக்கு போட மாட்டாள். நம்ம வழக்கம் என்னன்னா அதை தொடாத பரியந்தம் குச்சியால் நம்பி ஏற்றுற பரியந்தம் அது கடைசி வழி அதை ஏற்றிக்கலாம். தொட்டால் அதுக்கு ஒரு சுத்தி குறைவதுன்னு சொல்லுவாள். அப்படி நம்ம கேரளாவில் அப்படி இல்லை, இன்றைக்கி தெரிய நாளைக்கு போட மாட்டா, கையோடு எடுத்து போட்டுருவாள். அதிஸ்நேக பரிஷ்வங்காத்து இந்த ஸ்னேகத்தோட ரொம்ப ஒட்டி இருக்கிறதுனால தான் அந்த திரி இருக்கே கடைசி வரலையும் எரிஞ்சு போயிடுறது. அதனால் கொஞ்சம் சமாதானம் பண்ணுங்கோங்கிறான். அதுக்குன்னு ராமர் லக்ஷ்மணனை பார்த்து அதனால தான் சொல்கிறேன் நீ என் கூட வராதேன்னா லக்ஷ்மணன் வராமல் இருக்க போகிறதில்ல. சமாதானத்துக்கு ஒன்று ஏதாவது சொல்லி சமாதானம் வரணும். அப்படி வந்துட்டே இருக்கும்பொழுது இங்கே தான் சுக்ரீவன் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னாரே கபந்தன். அந்த சுக்ரீவன் எங்கே இருக்கார் பாரு. சுக்ரீவன் வானரனாக இருக்கிறதுனால மரத்து மேலே தான் குரங்கு இருக்கும், மரம் மேலேயோ மலை மேலேயோ. அதனால் ராமர் இப்படி மேலே பார்த்துட்டே வரார். அது வரையும் தான் சுக்ரீவங்கிறான் ஒரு மலை மேலே இருந்தான், ரிஷிமுகங்கிற மலை மேலே. எதிர்க்க ராமர் வரா, ராமரையே பார்க்கல, தலையை செஞ்சு இப்படி பார்க்குறான். இப்படி தான் பார்க்கும் குரங்கெல்லாம், இப்படி அதை பண்ணிகிட்டே இருக்கும். இப்படி பார்த்துட்டு இருக்கானே தவிர ராமரை பார்க்கவே இல்லை. எப்போ ராமர் நினைக்கிறாரோ சுக்ரீவன் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னானேன், சுக்ரீவன் பேரை எப்போ ராமர் சொன்னாரோ அப்போ தான் ராமரை பார்த்தான் சுக்ரீவன். ஏன்னா இதுலேருந்து நம்ம நினச்சா பகவான்கிட்ட வர முடியாது, பகவான் நினச்சா தான் பகவான்கிட்ட வர முடியும். இங்கே ராமர்கிட்ட இந்த ராமாயணம் கேட்கணுன்னு யார் இந்த ராமர் நினைக்கிறாரோ யாரை அவள் தான் வர முடியும். சில பேர் பக்கத்தாத்தில் இருப்பா, டிவி பார்த்துட்டு இருப்பா, எங்கேருந்தோ வண்டி எடுத்துகிட்டு சில பேர் இங்கே வந்து உட்காந்துன்னு கேட்பா. அது அவளுடைய குத்தம் இல்லை. யார் ராமர் கூப்பிட்றாரோ. தாமரையில் தேன் இருந்தால் தாமரையில் இருக்கிற தேனை சாப்பிட்றதுக்கு காட்டிலேருந்து தேனி வருது.
தாமரைக்கு கீழே தான் இருக்குது தவக்கலை. அது என்ன பண்ணுறது? தாமரையில் தேன் குடிக்கக்கூடாதோ, அங்கே இருக்க பாசியை தின்னு இருக்கு. அது மாதிரி பக்கத்தில் இருந்தாலும் சில பேருக்கு கேட்குறதுக்கு பாக்கியம் இருக்காது. சில பேர் ரொம்ப தூரத்துலேருந்து வந்து இருப்பார்கள். அது அவளுடைய இதை பொறுத்து இருக்கு. அதனால் இங்கே திருப்பதிக்கோ குருவாயூருக்கோ நம்ம டிக்கெட் வேணால் புக் பண்ணிக்கலாம். அங்கே போய் பெருமாளை பார்க்கறது பெருமாள் நினச்சா தான் பார்க்க முடியும். சில பேர் என்ன பண்ணுவான், டிக்கெட்டே புக் பண்ண மாட்டான். அப்போ ஃபோன் பண்ணி சொல்லுவாள், நான் ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், நான் போக முடியல, எனக்கு நீ போறியான்னு கேட்டு இடத்துல இவா போய்ட்டு வருவாள். புக் பண்ணினவா போகாமல் வேற ஒருத்தர் போய்ட்டு வந்துடுவாள். ஏன்னா பெருமாள் அவளுக்காக தான் இவாளை புக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எல்லாம் நம்ம கையில் இல்லை. அவர் பகவான் நினச்சா தான் பகவானை பார்க்க முடியும். அதனால் இங்கே எப்போ ராமர் யமைவேஷ விருணுதே தேனலப்யா அப்படின்னு உபநிஷத்தில் சொல்கிறது. அதனால் ராமர் சுக்ரீவனை நினைக்கும் பொழுது தான் சுக்ரீவன் ராமரை பார்த்தான், பயந்து போயிட்டான். வில்லு வாட்ட சட்டமாக வில்லும் கையுமா வந்தால் யாரோ 2 பேர் தான் அடிக்க வந்திருக்கா நம்மளன்னு நினச்சின்னு பயந்துன்னு ஓடுறான். ஹனுமான் எதிர்க்க வந்தார். மகாராஜா எங்கே ஓடுறீங்க? நீங்கள் தான் மகாராஜான்னு சொல்லணும், நான் பயந்துன்னு ஓடின்னு இருக்கேன். அங்கே பாருங்க ஒரு 2 பேர் வில்லும் கையுமா வந்திருக்கா. வாலி ராஜாவாக இருக்கிறனால ராஜாவுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். யாரோ வாலி அனுப்பிச்சு 2 பேர் நம்மளை அடிக்க வந்திருக்கா. ராமர் இப்படி ஹனுமான் இப்படி பார்த்தார். ராமலட்சுமணார் பார்த்த உடனே அவர் சந்தேகமே படலை. அவர் ஹனுமான் புத்திசாலி. ஹனுமான் சொன்னார், இவா 2 பேரும் பார்த்தா நல்லா வாட்ட சாட்டமாக சரியான அடியாள் மாதிரி இருக்கா, இவாளை கைக்குள்ளே போட்டோன்னு நம்ம வாலியை அடிச்சு விடலாமே, இது கூட நல்ல ஐடியா தான் அப்படிங்கிறான் சுக்ரீவன். இருந்தாலும் நீங்கள் போய் டைரெக்டாக போய் பார்த்து பேசும்போது என் பக்கமாக நின்றுட்டு பேசுங்கோ, நமக்கு வேண்டியவாளாக இருந்தால் அழைச்சின்னு வாங்கோ, இல்லைன்னா அங்கேருந்து ஜாடை காமிங்கோ, நான் எடுத்து ஓடி போயிடுறேன். அப்படிலாம் ஓட வேண்டிய அவசியம் இல்லை, அவளை பார்த்தாலே நல்லவான்னு தெரிகிறது அப்படின்னு ராமர். இப்போ ராமலட்சுமணால்கிட்ட ஹனுமான் வரார். நீங்கள் குரங்கு ரூபத்தில் போகாதீங்கோ, ஒரு பிக்ஷு பிரம்ம சன்னியாசி வேஷத்தில் போங்கோங்கிறார். ஹனுமானுக்கு பரீட்சை பண்ண ஆசை இல்லை, இருந்தாலும் சுக்ரீவன் சொன்னானின்னு ஒரு சன்னியாசி வேஷத்தில் வராராம். பிக்ஷுரூபம் தத்தோ பேஜே சடபுத்திதயா கபிஹி. சடபுத்திதயாங்கிறார். சட்டனுங்கிறதுங்கிறதுக்கு சுக்ரீவன் வியாக்கியானம். சுக்ரீவன் சொன்னதுனால இந்த பிக்ஷுரூபத்தை எடுத்துட்டார். ராமலட்சுமணாவை பார்த்தாலே பரமாத்மா தெரியுது அவருக்கு. ஆனால் இதில் அண்ணா தம்பி யாருன்னே தெரியல. 2 பேரும் ஒரே மாதிரி, ஒரே ஹைட்டு வெயிட்டு, ஒரே மாதிரி நிற்கிறாளா. சபரி கண்டுபிடிச்சிதா அண்ணா ராமர் தம்பி லட்சுமணன் தனியாக. ஏன்னா லட்சுமணரே காட்டி கொடுத்தார். அண்ணா உட்கார சொல்லுங்க, நான் பின்னாடி இருக்கேன் நின்று இருந்தார். இங்கே ஹனுமான் ரொம்ப புத்திசாலி நினச்சிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பரீட்சை பண்ணுவோன்னு ராமர் பக்கத்தில் லட்சுமணம் இளைய பெருமாள் நிற்கிறார். ஹனுமானுக்கு சந்தேகமாக இருக்குது, யார் அண்ணா யார் தம்பி தெரியல. தம்பி நினச்சிட்டு அண்ணா காலில் விடக்கூடாது, அண்ணா நினச்சிட்டு தம்பி காலில் விடக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறார் கெட்டிக்காரர் ஹனுமான், என்ன பண்ணார், 2 கையும் நீட்டி 4 காலையும் சேர்த்து பிடிச்சி நமஸ்காரம் பண்ணினான். இதுதான் புத்திசாலித்தனம். நமஸ்காரம் பண்ணி விசாரிச்சார். ராஜரிஷிதேவ பிரதிமோ தாபசோ சம்சிதௌ விரதௌ தேசம் கதமிமம் பிராப்தோ பவந்தௌ வரவர்ணினோ ஸ்ரீமந்தௌ ரூபசம்பன்னௌ ரிஷபஸ்ரேஷ்ட விக்ரமௌ ஹஸ்திஹஸ்தோபமபுஜௌ திதிமந்தௌ நரரிஷபௌ சசாகரவணாம் கிருத்ஸ்னாம் விந்தியமேது விபூஷிதாம் உபௌ யோக்யாவஹம் மன்யே பிருத்திவீமிமாம். ராஜரிஷி தேவ பிரதிமோ. ஹனுமான் ஆச்சரியமாக பேசுகிறார். சொல்லின் செல்வன்னா சொல்லின் செல்வன், அவ்வளோ அழகாக பேசுகிறார். உங்களை பார்த்தா ராஜாக்கள் மாதிரி இருக்குது. அந்த வாட்ட சாட்டமான உடம்பை பார்த்தா, வேஷத்தை பார்த்தா ரிஷி மாதிரி இருக்குது, தேஜஸை பார்த்தா தேவர்கள் மாதிரி இருக்குது. நீங்கள் ராஜாவா ரிஷியா அல்லது ராஜ ரிஷியா தேவர்களா தேவ ரிஷியா உங்களை பார்த்தா ஒன்றும் புரிஞ்சிக்கவே முடியல. தாபசவு தபஸ்வி வேஷம் போட்டுருக்கேன். சில பேர் வேஷம் மாத்திரம் போட்டுப்பா தபசே பண்ண மாட்டான். ஆனால் சம்சிதவ விரதவோ நீங்கள் விரதத்தோடு இருக்கையில் தெரியறது. தேசம் கதமிமம் பிராப்தோ பவந்தௌ வரவர்ணினோ. இதெல்லாம் வானராலும் ராட்சசாலும் சஞ்சரிக்கக்கூடிய தேசத்தில் நீங்கள் எப்படி வந்தீர்கள்? ஸ்ரீமந்தௌ ரூபசம்பன்னோ ரிஷபஸ்ரேஷ்ட விக்ரமம். உங்களை 2 கையை பார்த்தா யானை தும்பிக்க மாதிரி இருக்கு. ஹஸ்திஹஸ்தோபம புஜோ திதிமந்தௌ நரரிஷபோ. இந்த பூமி முழுக்க கட்டி ஆளக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்குன்னு தெரியறது. இருந்தாலும் இப்படி சன்னியாசி மாதிரி ஏன் வரையில் பிக்ஷு மாதிரி என்றெல்லாம் ஹனுமான் கேட்க, அப்போ தான் ஹனுமான்கிட்ட பேசுகிறதுக்கு ராமர் லக்ஷ்மணன்கிட்ட சொல்கிறார். ஏன் இவரே டைரெக்டாக பேசலை. ஏன்னா இவர் என்னென்னலாம் படிச்சிருக்காருன்னு அந்த பேச்சிலே தெரியுது. ஒருத்தர் 5 நிமிஷம் பேசினாலே அவள் என்ன படித்தாங்கிறது அவள் பேச்சிலே தெரியும். இந்த ஹனுமான் எப்படி பேசுகிறாருங்கிறத ராமர் சொல்கிறார்.
நான் ருக்வேத வினீதஸ்ய யஜுர்வேததாரிணः ந சாமவேத விதுஷः சக்கியமேவம் பிரபாஷிதும் நூனம் வியாகரணம் கிருத்ஸ்னம் அனேன பகுதா ஸ்ருதம் பகுவ்யாஹரதானேன ந கிஞ்சிதபசப்திதம் ந முகே நேத்ரியர்வாபி லலாட்டே ச ப்ருவௌ ததா. ஹனுமான் எப்படி பேசுகிறாருன்னா, அவர் பேசுகிறதுல ருக்வேதம் படிச்சிருக்கான்னு தெரியுறதான். ருக்வேதம் படித்தவா கொஞ்சம் வினயமாக இருப்பாளாம். நானும் ருக்வேதம் தான். நான் ருக்வேத வினீதஸ்ய, ஏன்னா ருக்வேதக்காரா தான் தேவர்களை கூப்பிடணும் யாகத்தில். அப்போ கை குவிச்சுட்டு இப்படி கூப்பிடணும். அதனால் ருக்வேதம் படித்தவாளுக்கு கொஞ்சம் வினயம் இருக்கும். நான் அயஜுர்வேததாரிணா, யஜுர்வேதம் படித்தவாளுக்கு நல்ல மெமரி பவர் இருக்கணும். ஏன்னா ஸ்வேன பாகதே ஏனோபதாவதுன்னு திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். ஒரே வாக்கியம் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். அது கவலை போகாமல் கரெக்டாக சொல்லணும். அதுக்கு நல்ல மெமரி பவர் வேணும். எஜுர்வேதம் படித்தவாளுக்கு அந்த ஞாபக சக்தி இருக்கும். நான் எஜுர்வேததாரிணா. சாமவேதம் படித்தவாளுக்கு நல்ல குரல் இருக்கும். நான் அசாமவேத விதுஷா. சாமவேதத்தில் கப்பியாசம் புண்டரீகமேவாட்சினி, தாமரை மாதிரி பகவானுக்கு கண்ணுன்னு சொல்லியிருக்கு. உங்கள் கண்ணு தாமரை மாதிரி இருக்கே, பத்மபத்ரேட்சணோ வீரோ அப்படின்னு இவர் கேட்குறதுலேருந்தே சாமவேதம் படிச்சிருக்கான்னு தெரியாது. நான் அசாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷிதும். சம்ஸ்கிருதத்தில் பேசுகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா புல்லிங்கத்துக்கு ஸ்திரீலிங்கம் வரும், ஸ்திரீலிங்கத்துக்கு புல்லிங்கம் வரும். அப்புறம் தாது பரஸ்மைபதி ஆத்மநேபதியெலாம் இருக்குது. நமக்கு அடுத்த வாளுக்கு உபயோகப்படுத்தும் போது பரஸ்மைபதி, நமக்கு உபயோகப்படுத்தும் போது ஆத்மநேபதியெல்லாம் இருக்குது. இது எல்லாம் ஒரே மாதிரி சொல்ல முடியாது. அந்த சம்ஸ்கிருதத்தில் பேசும்போது ஒரு 5 நிமிஷம் பேசுகிறதுக்குள்ளேயே 2 தப்பு வரும். ஆனால் ஹனுமான் இவ்வளோ நேரம் பேசுகிறாரே. நக்கிஞ்சி தபஸ் நவகு நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம். நவ வியாக்கரண பண்டிதர் இவர். ஏன்னா விஸ்வாமித்திரங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு பல வியாக்கரண வித்வான்கிட்ட போய் கேட்டார். ஐந்திரம் சாந்திரம் காசகிருஷ்ணம் இப்படி 9 வியாக்கரணம் இருக்குது. விஸ்வாமித்திரன்னு தீர்க்கமாக வந்தால் உலகம் யாருக்கு சத்ருவோ அவர் தான் விஸ்வாமித்திரன்னு எல்லாரும் சொல்லிட்டார். பாணினி மாத்திரம் விஸ்வாமித்திரன்னா உலகமே யாருக்கு அன்பாக இருக்கோ, உலகத்தினிடத்தில் யார் அன்பாக இருக்காரோ அவருக்கு விஸ்வாமித்திரன்னு பாணினி சொன்னார். விஸ்வாமித்திரன் பண்ணால் இனிமேல் வியாக்கரணம் தான் இருக்கும், பாக்கியெல்லாம் மழஞ்சி போட்டுன்னு சொல்லிச்சுட்டார். ஆனால் அந்த நவ வியாக்கரணம் ஹனுமானுக்கு தெரியும். சூரியன் போய் படித்தார் அதனால் நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன பகுதா ஸ்ருதம் பகுவ்யாஹரதானேன கிஞ்சித பிரசப்திதம். அவர் பேசும்பொழுது ரொம்ப முகத்தை, சில பேர் பேசும்போது ரொம்ப குணட்டெல்லாம் பண்ணுவாள். சில பேர் பாடுறதை பார்த்தா ஊன்னு அவள் ரொம்ப சமப்படுவாள். அவளை பார்த்தா கொஞ்சம் திரை போட்டுட்டு பாட்டு நல்லா கேட்கலாம் தோணும். அது மாதிரிலாம் ஹனுமான் ரொம்ப முகத்தில் ரொம்ப விக்காரெல்லாம் ஒன்றும் வரவே இல்லையா. உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமேஸ்வரே. ஒரே தெரியாக காட்டு கத்தாவும் கத்தலை, ரொம்ப மெதுவாகவும் பேசலை. அவிலம்பிதம் அத்ருதம். அந்த ஹனுமான் ஒரு பேசுகிறவா எப்படி பேசணுங்கிறத இங்கே சொல்கிறார் ராமர். ஒரே ஸ்பீடாக பேசலை. நான் இதுக்கு நான் உங்களோட சில பேர் கூட பேசுவாள், அவள் சொல்கிறதே புரியாது. சில பேர் ரொம்ப ஸ்லோவாக பேசுவாள். நாம் இங்கு எதற்காக, நடுவில் கொஞ்சம் ஜலம் குடிச்சிட்டு கூடி இருக்கிறோம் என்றால், இப்படி மெதுவாக சொல்லியிருந்தேன்னா ஏற்கனவே கதைக்கு வருவா தூங்கணும் தான் வரா. இப்படி சொன்னால் படுத்துருவான். ரொம்ப ஸ்லோவாகவும் பேசக்கூடாது, ரொம்ப கிடுகிடுன்னு பேசக்கூடாது. அவிலம்பிதம் அத்ருதம். வேதம் எப்படி சொல்லணும்னு வேதமே சொல்லுது. அஸ்தோக அப்ளுதம் ஏகமீச மணிசம் ருத்ராணுவா காஞ்ச பண்ணு. அஸ்தோகம் அப்ளுதம். ரொம்ப ஸ்பீடாகவும் சொல்லக்கூடாது. சில அதிருத்தத்துக்கு போனால் அவள் கூட நம்மளால் சொல்லவே முடியாது. ரொம்ப ஸ்லோவாகவும் சொல்லக்கூடாது, ஒரு மீடியமாக தான் சொல்லணும். ஆனால் அஸ்தோக அப்ளுதம் ஏகமீச அஸ்தோகமும் கூடாது, அப்ளுதமும் கூடாது. எப்படி அதுமாதிரி ஒரே கத்தவும் கூடாது. சில பேர் காட்டு கத்துவா, பேரே வச்சுப்பா. கோடையிடி உச்சி வெயில் நாம் எதற்காக இங்கே கூடி இருக்கிறோம் என்றால் கத்துவா பாருங்க. மேடை அரசியல்வாதிலாம் அது மாதிரி கத்தக்கூடாது. சில பேர் 4 மைக்கு சுற்றி வச்சுருந்தாலும் நாம் இங்கு எதற்காக கூடி இப்படி மெதுவாக பேசுவா. 4 மைக்கு வச்சாலும் என்ன சொல்கிறான்னு புரியாது. இப்படி ஒரே தெரியாக கத்தக்கூடாது, ஒரே தெரியாக சத்தம் இல்லாமல் சொல்லக்கூடாது, ரொம்ப ஸ்பீடாக பேசக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாக சொல்லக்கூடாது. உச்சாரேதி கல்யாணி வாச்சம். அவர் ஹனுமான் பேசுகிறதுக்கு, ஹனுமான் பேசுகிற பேச்சு எப்படி இருக்குன்னு ராமர் சொல்கிறார். உத்தியதாசே ரே ரெபி. ஹனுமானை வெட்டுறதுக்கு ஒருத்தன் கத்தியை தூக்கின்னு வந்துட்டு
ஹனுமான் பேசுகிற பேச்சை 2 நிமிஷம் கேட்டான்னா மறந்துடுவானா, நம்ம எதுக்கு வந்தோம் கத்திட்டுக்கின்னு வந்தோன்னு அவனுக்கே மறந்துடுமா. அது மாதிரி ஹனுமான் பேசுகிறா. அதனால் வாக்கியம் மதுரைர் வாக்கியைஹி பிரீதியுக்தம், இந்த ஹனுமான்கிட்ட நீ பேசு. தம் அபியபாட சௌமித்ரே சுக்ரீவ சதிவம் கபிம். இப்படி ஏன் ராமர் சொல்கிறார்? ஹனுமான் இவ்வளோ படிச்சிருக்காருன்னு ராமர் சொல்கிறதுலேருந்தே ராமரும் இவ்வளோ படிச்சிருக்காருன்னு தெரியாது. இருந்தாலும் ராமர் ஏன் டைரெக்டாக பேசுகிறேன்னா, ராமர் கௌரவம் பார்க்குறார். ஏன்னா எப்போ சுக்ரீவன் டைரெக்டாக வராமல் மந்திரி அனுப்பிச்சு பேச சொல்கிறானோ, ராமரும் தன்னுடைய மந்திரியை லக்ஷ்மணனா லக்ஷ்மணா மமஜித பிரதான மித்திரம்னு லக்ஷ்மணனை மந்திரியாக வச்சுருக்கிறதுனால மந்திரிக்கு மந்திரி பேசட்டும் அப்படின்னு கௌரவம் பார்க்குறாரான்னா, அப்படி கௌரவம் பார்க்குற ஆசாமி இல்லை ராமர். ஒரு சூர்பனகை கேட்டால் கூட உடனே நான் தான் தசரத ராஜகுமாரன்னு சூர்பனகைக்கே ராமாயணம் சொல்கிறவர். ராமர் வாயால் ராமாயணம் கேட்ட பாக்கியம் அந்த சூர்பனகைக்கு. அவள்கிட்ட கூட தன் கதையை சொல்கிற ராமர் இந்த ஹனுமான்கிட்ட டைரெக்டாக பேச மாட்டாரானா? ஏன் பேசலைன்னா, ஹனுமான் யாருடனா ஆஞ்சநேய மகாபாகா மகாவீரிய ருத்ரவீரிய சமுத்பவா. ஹனுமான் வந்து சாட்சாத் சிவனுடைய அவதாரம். சிவனுடைய அவதாரமாக இருக்கிறதுனால சிவனே வந்து இப்போ டைரெக்டாக கேட்குறார் ராமர்கிட்ட, நீங்கள் யாருன்னு. நீ ராமர் என்ன சொல்லணும்? நான் தான் பெருமாள் அவதாரம் பண்ணி வந்திருக்கேன்னு சொல்லணும். அது இப்போ சொல்லக்கூடாது. ராவணவத பரியந்தம் மனுஷனாக நடிக்கணும். இப்போ சிவனே வந்து கேட்டால் நான் தான் பெருமாள் சொல்லக்கூடாது. நான் சொல்லாட்ட பரவாயில்ல, தம்பி சொன்னால் பரவாயில்ல, இல்லை லக்ஷ்மணா நீ சொல்லு. அது மாத்திரம் இல்லை, 2 வித்வான்கள் பேசுகிறத கேட்கணுன்னு ஆசைப்படுறார். ஏன்னா நல்ல வியாக்கரணம் படித்தவர் ஹனுமான், நவவியாக்கரண பண்டிதர்னு பேர். லக்ஷ்மணனும் ஆதிசேஷனுடைய அவதாரம். ஆதிசேஷன் தான் பதஞ்சலிங்கிற ரிஷியாக அவதாரம் பண்ணி வாக்கியகாரம் வரருத்திம் பாஷ்யகாரம் பதஞ்சலியும். பாஷ்யம்னு இந்த சமஸ்கிருத இலக்கணம் எழுதினவர் இந்த பதஞ்சலி முனிவர். அதனால் இந்த பதஞ்சலிக்காக தான் நடராஜரை தரிசனம் கொடுத்தார். அவர் வந்து உடுக்கு அடித்தார். ஐயோன்னு ரெல்ருக்கு ஏவோம் ஐயோ சய வரட்டல அப்போ அந்த 14 சூத்திரம் இந்த நடராஜருடைய உடுக்குலேருந்து சத்தம் கேட்டது. அதை வச்சு தான் பாஷையெல்லாம் பண்ணினான்னு சரி. அதனால் 2 வியாக்கரண வித்வான் பேசுகிறத கேட்கலாமேன்னு ராமர் வந்து நீ பேசுனார். அது மாத்திரம் இல்லை, லக்ஷ்மணனுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, எங்கள் அண்ணா இவ்வளோ நல்ல குணத்தோடு இருக்காரு, எங்கள் அண்ணா குணத்தை பற்றி யார்கிட்டையா சொல்லணும். யாராவது சொன்னால் அவன் அண்ணா பீதிக்கிறான்னு சொல்லுவாள். அதனால் இதை யார்கிட்ட சொல்கிறதுன்னு மனத்துலேயே வச்சுருக்கா. அப்போ தான் ராமர் சொன்னார், இவர்கிட்ட பேசு, நீ சொன்னால் புரிஞ்சிக்கிற அளவுக்கு இவருக்கு ஞானம் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோன்னா அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு கேட்குறவாளுக்கு கொஞ்சம் புத்தி வேணும். ஏன்னா இந்த ஊர் கோயம்புத்தூர்காரர்களுக்கு சொன்னால் ரொம்ப விசேஷம். ஏன்னா இங்கே 81வது வருஷம். இப்போ நானே 10-12 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் இங்கே. அப்போ வந்தவாளும் இப்போ சில பேர் இருக்கா. அதனால் அப்போ என்னடாண்ணா, அப்போ ரொம்ப நாளாக ராமாயணம் கேட்டவாள்கிட்ட ராமாயணம் சொல்லும்பொழுது தான் அது ஒரு திருப்தியாக இருக்கும். அது மாதிரி லக்ஷ்மணா நீ பேசுகிறத கேட்குற அளவுக்கு இங்கே ஒரு யோக்கியதை உள்ளவர் இருக்கார், இந்த ஹனுமான்கிட்ட பேசு என்று சொல்ல உடனே ஹனுமானுக்கு ஒரு பரீட்சை வச்சார். யார்? லக்ஷ்மணர். லோகநாதா புரா பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி. எங்கள் அண்ணா இருக்காரே, முன்னாடி லோகநாதராக இருந்தார், இப்போ வந்து சுக்ரீவனை நாதனாக விரும்புகிறார். இந்த இடத்துல ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்னு ஒரு சொல்வாளே, ராமன் ஓட்டினான், என்ன வண்டியை ஓட்டினான், இதான் நடுவில் எழுதணும். ராமன் டேஷ் ஓட்டினான்னு கொடுக்குற மாதிரி லோகநாதனான ராமர் சுக்ரீவனை நாதனாக விரும்புகிறார். நாதனாக விரும்புகிறார்னா அங்கே நடுவில் ஒன்று சேர்க்கணும். நாதனாக அடைய விரும்புகிறாரா, நாதனாக செய்ய விரும்புகிறாரா? சுக்ரீவம் நாதம் கர்த்தும் இச்சதி அதுவா பிராப்தும் இச்சதி. தமிழியாக இருந்தாலும் சமஸ்கிருதமாக இருந்தாலும் ஒரு நடுவில் ஒரு வேர்டு போடணும். இங்கே மொட்டையாக போட்டுட்டார் லக்ஷ்மண சுவாமி. சுக்ரீவம் நாதம் இச்சதின்னு விட்டார். நாதம் கர்த்தும் வா பிராப்தும் வா அதை பற்றி சொல்லவே இல்லை. சுக்ரீவனை வானர ராஜாவுக்கு நாதனாக செய்ய விரும்புகிறாரா, இல்லை நாதனாக அடைய விரும்புகிறாராங்கிறத இப்படி கோடிட்ட இடம் மாதிரி கொடுத்தார். ஹனுமான் பரீட்சையில் தோற்றுருவாரோ, ஹனுமான் நினச்சிட்டு போகிறவாளே தோக்க மாட்டார். உடனே ஹனுமான் எங்கள் சுக்ரீவனுக்கு மகாபாகியம் ஈதுசாக புத்தி சம்பன்னாக ஜிதக்ரோதாக ஜிதேந்திரியாக, எங்கள் சுக்ரீவனுக்கு மகாபாகியம் என்று சொல்லி உடனே தன் கையை நீட்டினார். தன் தோளில் ராமலட்சுமணால் ஏற்றின்றார். ஏற்றின்று இப்படி பறந்து வரார். ராமலட்சுமணால் அழைச்சின்னு வரும்பொழுது பயந்துன்னு ஓடுறான் சுக்ரீவன். திருப்பி ராமலட்சுமணன் உட்காருங்க, அவரை அழைச்சின்னு வரேன்னு
இந்த ஒரு குருவுக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்க. இந்த பெருமாளையும் கொண்டு வந்து இந்த ஜீவனம் ஓடி ஓடி போகிறான், பெருமாட்டை சேரவே மாட்டேங்கிறான். அந்த ஜீவனை பிடிச்சி இழுத்து கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு குரு ஸ்தானத்தில் ஹனுமான் இருக்கிறதுனால மறுபடியும் சுக்ரீவனை பிடிச்சிட்டு அவன் நல்லவ தான் வாங்கொண்டு 2 பேருக்கும் சக்கியம் பண்ணி வச்சாராம். இப்படி சக்கியம் பண்ணி வைக்கும்போது 3 பேருக்கு இடது கண் துடிச்சதுங்கிறார். சீதா கபீந்திர க்ஷணதாச்சராணாம் ராஜீவகே மஜ்வலனோபமானி சுக்ரீவராம பிரணய பிரசங்கே வாமானி நேத்ராணி சமம் ஸ்புரந்தி. அதில் அழகாக உதாரணம் சொல்கிறதார் வால்மீகிட்ட ஒரு விசேஷம். சீதைக்கும் கபீந்திரன் வாலிக்கும் ராவணனுக்கும், ராவணன் சேர்ந்த ராட்சசர்களுக்கு சீதா கபீந்திர க்ஷணதாச்சரானாம் ஒவ்வொருடைய கண்ணு எப்படி இருக்குன்னா ராஜீவ, சீத கண்ணு இருக்கே தாமரை மாதிரி இருக்குது. அந்த வாலி கண் எப்படி இருக்குன்னா ஹேமம், தங்கம் மாதிரி. வானராளுக்கெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் கண்ணாக இருக்கும். ஹேம ராட்சசால் கண்ணுலாம் அக்னி மாதிரி இருக்குது, சேப்பாக இருக்குது. ஜுவலனோபமானி சுக்ரீவராம பிரணய பிரசங்கே வாமானி நேத்ராணி சமம் ஸ்புரந்தி. புருஷாளுக்கு வலது கண்ணு, வலது கை, வலது தொடையெல்லாம் துடிச்சா நல்லது. பெண்களுக்கு இடது பக்கம் துடிச்சா நல்லது. சீதைக்கு இடது பக்கம் துடிக்கிறது, ஆனால் வாலிக்கும் ராவணனுக்கும் இடது பக்கம் துடிக்கிறதுனால அவளுக்கு கெட்டது. புருஷாளுக்கு வலது பக்கம் துடிக்கணும், ஸ்திரீகளுக்கு இடது பக்கம் துடிச்சா நல்லது. அவன் நல்ல சுகுணம் வரட்டும், நம்மளே இந்த கையெல்லாம் கண்ணெல்லாம் ஆட்டிக்கக்கூடாது. சில சமயம் நம்மளை அறியாமல் துடிக்கும். அதை வச்சு நம்ம நல்ல சுகுணம் தெரிஞ்சுக்கலாம். 2 பக்கம் துடிச்சதுன்னா என்ன பண்ணுதுன்னா நேராக டாக்டர்கிட்ட போகணும். சீதா கபீந்திர க்ஷணதாச்சராணாம் ராஜீவ ஹேமஜ்வலனோபமானி. அந்த இடது பக்கம் துடிச்ச உடனே சீதைக்கு ஒரு சந்தோஷம் ஆச்சு. சுக்ரீவ சக்கியம் ஏற்பட்ட உடனே சக்கியத்தினுடைய பெருமையை சுக்ரீவன் சொல்கிறான். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு எப்படி இருக்கணும்னா தனத்தியாகா சுகத்தியாகா தேகத்தியாகோபி வா புனः வயஸ்யார்த்தே பிரவர்த்தந்தே ஸ்நேகம் திருஷ்ட்வா தசாவிதம். சுக்ரீவன் சாதாரண குரங்கா இல்லை, அவன் பேசுகிற பேச்செல்லாம் பெரிய சாஸ்திரமாக இருக்கு. தனத்தியாகா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புனா கிரகே புக்தம் தரிசித்தானி கலத்திராணி கிரகே புக்தம் அசங்கிதம். மனைவிகிட்ட ஃப்ரீயாக பேசினா கூட சந்தேகப்படக்கூடாது. வீட்டில் எப்போ வேணால் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிடணும். இப்படிலாம் இருந்தால் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்கிறது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒழுங்காக இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா தத் பத்னி பரிபாஷணம். அவள் ஆத்துக்காரி ஃப்ரெண்டோட ஆத்துக்காரி ஜாஸ்தி பேசக்கூடாது. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு நிலச்சி இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃப்ரெண்டுன்னு சொல்லி நிறைய அள்ளி கொடுத்துட்டு திருப்பி கொடுக்கலாம், சண்டையாக போயிடும். அதனால ஃப்ரெண்ட்ஷிப்பு நீடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரிஜினலாக இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எப்படி இருக்கணும், 2மே இருக்குது சாஸ்திரங்கள். அது சொல்கிறான் தனத்தியாகா சுகத்தியாகா. ஒரு ஃப்ரெண்டு நான் பைசா இல்லைன்னா நேராக ஃப்ரெண்டு வீட்டில் போய் அவன் பரிசை எடுத்துட்டு பரிசை கேட்டானா பரிசை திறந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு கொடுக்கக்கூடாது, அப்படியே எடுத்து கொடுத்தானா உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். தனத்தியாகா சுகத்தியாகா தேகத்தியாகோபிவா. தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக உயிரியே கொடுத்தார். போதேந்திர சுவாமிகள் அவருடைய சின்ன வயசில் அவருக்கு புருஷோத்தமன்னு பேர். அவர் கூட ஞானசேகரன் ஒரு பையன் படித்தான். இந்த ஞானசேகரன் நல்ல ஜோசியன் தெரியும். அவனுக்கு தெரிஞ்செடுத்து காசி யாத்திரை போகிறார். 2 பேரும் போகிற வழியிலே உயிர் போயிடும் தெரிஞ்சுடுச்சு. அதனால் சொன்னால் நம்ம 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் இந்த லோகத்துலையும் இருக்கணும், பரலோகத்துலையும் இருக்கணும். காசிக்கு குருவை பார்க்க போகிறா. காசிக்கு போகிற வழியில் யார் ஃபஸ்ட்டு போனாலும் அடுத்தவா என்ன பண்ணணும், அவனுக்கு கர்மாவை பண்ணிவிட்டு காசியில் போய் கங்கையில் உயிரை விட்டுடணும். ஏன்னா சாதாரணமாக தற்கொலை பண்ணிக்கிறது மகா பாபம்னு சொல்லியிருக்கு. ஆனால் காசியில் கங்கையில் போய் விழுந்துட்டோம்னா அது தற்கொலை பாபமாக ஆகாது. சாதாரணமாக தற்கொலை பண்ணிட்டால் பிசாசா சுற்றுவாள். கங்கையில் விழுந்தால் அவனுக்கு சத்கதி கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. இன்னும் கிளம்பாங்க எல்லாரும் கதையை கேளுங்கோ. அதனால் நான் சொன்ன உடனே ஒருத்தன் நான் போயிட்டு வரட்டுமான்னு கேட்குறாரு உபன்யாசம் முடிஞ்சோடனே. அப்படிலாம் உங்கள் இஷ்டத்துக்கு போகக்கூடாது. ஏதி ஜீவந்தம். ஒரு சின்ன கஷ்டத்துக்காக உடனே தற்கொலை பண்ணிக்க போகிறதா? அந்த எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கிறது தான் வாழ்க்கையை தவிர ஒரு அல்ப விஷயத்துக்காக தற்கொலை பண்ணிக்க போகக்கூடாது. ஏன்னா ஹிந்து மதத்தில் தற்கொலை பண்ணுறது மகாபாவம்னு சொல்லி. அதனால் இங்கே தேகத்தியாகோபி இந்த புருஷோத்தமன்கிற பேரில் போதேந்திர சுவாமிகள் அப்போ தான் ஆக போகிறார். புருஷோத்தமனாக இருக்கும்பொழுது தன்னோட ஃப்ரெண்டு ஞானசேகரன் போயிட்டான்னு அவனுக்கு கர்மாவை பண்ணிவிட்டு கங்கையில் விழ போகிறார். அப்போ தான் அவர் குரு சொன்னார், நீ சன்னியாசம் வாங்கிப்போ. சன்னியாசம் வாங்கினா அடுத்த ஜென்மமாக ஆகிடும், இந்த ஜென்மா போயிட கணக்காயிடும்னு. அப்போ தான் அவருக்கு பகவன் நாம போதர்னு ஒரு பேரை கொடுத்து சன்னியாசம் கொடுக்குறாங்க.
இப்படி சரீரத்தையே கூட ஃப்ரெண்டுக்காக கொடுக்குறவா இருக்கா, வீட்டையே கொடுக்குறவா இருக்கா. ராம பிரம்மம்னு நம்ம தியாகராஜ சுவாமி இருக்காரே, அவருக்கு தியாக பிரம்மம்னு பேர், அவருடைய அப்பாவுக்கு ராம பிரம்மம்னு பேர். அவர் வந்து ராமநவமி உற்சவம் பண்ணுறார். ஆனால் வீடு வந்து சந்திர சூரியால் நித்தியவாசம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு எங்கே பார்த்தாலும் சூரியெல்லாம் பிச்சு இருக்குது, நல்ல மழை வேறு. அந்த மழை காலத்தில் அந்த மழைக்கு நடுவுலேயே ஒரு ஓரமாக நின்று பஜனை பண்ணிட்டு உற்சவம் பண்ணிட்டுருக்கார். இதை பார்த்த தஞ்சாவூர் ராஜாவுடைய மந்திரியாக இருக்கிறவர் என்ன பண்ணினார், ராஜா கிட்ட சொல்லி இது மாதிரி உற்சவம் பண்ணியிருக்கார் ராமபிரம்மம்னு, அவருக்கு தான் வீடு தானம் பண்ணினா வீடு தானம் பண்ணினா தேவலை. ராஜா ஒரு வீடை தானம் பண்ணிட்டார். அந்த வீட்டில் தான் உற்சவம் பண்ணின்னு இருக்கார், தங்கின்னு இருக்கார். திடீர்னு ஒரு நாளைக்கு காவேரியில் குளிச்சுட்டு வரும்பொழுது ஒரு வீட்டு வாசலில் சாமான்லாம் வெளியில் கிடக்கு. அவள் அம்மா அந்த வீட்டுக்காரரும் அந்த வீட்டுக்காரருடைய மனைவியும் அழுதுன்னு இருக்கா. சின்ன குழந்தைகள்லாம் வெளியில் என்னென்னே தெரியாமல் விளையாடின்னு இருக்கு. என்னப்பா விஷயம் கேட்டால், நான் வந்து இந்த வீட்டுக்காரனுக்கு வாடகை கொடுக்க முடியல, அப்புறம் சேர்த்து சம்பாதிச்சு தரேன்னே அவன் வாடகை தரலைன்னா வீட்டில் இருக்கக்கூடாது, சாமான்லாம் வெளியில் தூக்கி போட்டுட்டான். சின்ன குழந்தைகளோட நான் வெளியில் நிற்கிறேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, முழிக்கிறேன். உடனே சொன்னார், ராஜா எனக்கு பெரிய வீடு கொடுத்துருக்காருப்பா, அந்த பெரிய வீட்டில் நானும் எங்கள் ஆட்டுக்காரையும் தான் இருக்கோம், தியாகராஜன் சின்ன பையன், எங்கள் 3 பேருக்கு அவ்வளோ பெரிய வீடு அவசியம் இல்லைப்பா. அந்த உற்சவ டயத்தில் ராமநவமி உற்சவத்துக்கு தான் அந்த வீடு உபயோகம், பாக்கி டயத்தில் ஃப்ரீயாக தான் இருக்கும், அதனால் நீ அங்கே வந்துவிடும் தான். வந்துவிடுன்னு சொல்கிறது மாத்திரம் இல்லை, அந்த வீட்டை கொடுத்துட்டா. இப்படி மிகத்தியாக வீட்டை கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியும்னா மகான்களால் கொடுக்க முடியும், கொடுத்துட்டார் அந்த ஏழை பிராமணனுக்கு. இப்படி ஒரு ஃப்ரெண்டுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், ஃப்ரெண்டுக்காக பண்ணலாம் சொல்லுவேன். இவர் தெரிஞ்ச ஒரு பிராமணனுக்கே கொடுத்துட்டார். இப்படிலாம் சுக்ரீவன் சொல்லி கடைசியில் சொன்னான், நான் பார்த்தேன் அன்றைக்கி ஒரு நாளைக்கு ராவணன் ஒரு பொண்ணை அழிச்சின்னு ஆகாச மார்க்கமாக போனான். அந்த பொண்ணு ராமா ராமான்னு கத்தின்ண்டே போகும்பொழுது கொஞ்சம் நகையை கழட்டி எங்கள் கிட்டே போட்டால் அது உங்கள் ஆத்துக்காரியோட தான் பாருங்கன்னு. ஏன்டா அவ்வளோ லேட்டாக சொல்கிற, சீக்கிரம் எடுத்துன்னு வான்னு சொல்ல. உடனே ஹனுமான் போய் கொண்டு வந்து காமிச்சோடனே ராமருக்கு கண்ணீர் கொட்டுறதா. இது லக்ஷ்மணனை பார்த்து கேட்குறார், இது மன்னியோட நகையாக பார்த்து சொல்லுடா. ராமர் எவ்வளோ நேர்மையாக இருக்காருங்கோ, அடுத்தவன் மனைவியுடைய நகையை கூட தொடக்கூடாதுன்னு நினைக்கிறார். உடனே லக்ஷ்மணன் பார்க்குறான், அவன் சொல்கிறான், அவன் அதை விட ஆச்சரியமாக பேசுகிறான். நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டலே நூபுரே த்வபிஜானாமி நித்யம் பாதாபிவந்தனாத் நாகம் ஜானாமி கேயூரே. இந்த தோலில் போட்டுக்கிற தோல் வலின்னு ஒன்று போட்டுப்பான், கல்யாண பொண்ணுங்கெல்லாம் போடுவாங்க. அந்த இப்போ எல்லாருமே போட்டுட்டு இருந்தோம் அந்த காலத்தில், இப்போ யாருக்கும் வலிக்கிறது போகிறது போட்டுக்கிறது இல்லை. நாகஞ்சானாமி கேயூரே, இந்த கேயூரம் மண்ணியோட தான் எனக்கு தெரியல. குண்டலே, இந்த குண்டலம் மண்ணியோட தான் தெரியல. இந்த காலில் போட்டுக்கிற கொலுசு இருக்கே அது மண்ணியோடதுன்னு தெரியும். அது மாத்திரம் எப்படி தெரியும்னா, நித்தியம் பாதாபிவந்தனா, அது டெய்லி மண்ணி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவேன். அந்த காலோடு சேர்த்து இந்த கொலுசை பார்த்துருக்கேன். 14 வருஷம் 13 வருஷமாக அண்ணா மண்ணியோட பழகினா கூட முகத்தை பார்த்து பேசுனதே கிடையாது, காலை பார்த்து தான் பேசுவானா. அவ்வளோ சாரித்திரமாக இருக்கான். இந்த பாதிவிரத்தியான ஸ்திரீகளுக்கு மாத்திரம் இல்லை, புருஷாளுக்கும் வேணும். புருஷால் அப்படி அவனுடைய இந்த பாதிவிரத்தியத்தை பார்த்து, இந்த தர்மத்தை பார்த்து ராமரையும் ஆச்சரியப்பட்டார். எப்போ கொலுசு மண்ணியோடதோ அப்புறம் பாக்கி எல்லாம் மண்ணியோட தான் ராமர் சீதையோடது நினச்சி சந்தோஷப்பட்டார். அப்புறம் உனக்கு என்ன ப்ராப்ளம், ஏன் இங்கே இருக்க? உடனே சுக்ரீவன் சொன்னான், நானும் எங்கள் அண்ணா வாலியும் ஒன்றா ஃப்ரெண்டாக தான் இருந்தோம். எங்களுடைய போராத காலம் மாயாவின்னு ஒரு அசுரன் வந்தான் சண்டைக்கு. உடனே வாலியும் சுக்ரீவனும் சண்டைக்கு கிளம்பின உடனே முதல்ல சண்டைக்கு கூப்பிட்டவன ஆளை பார்த்தோன்னே பயந்துன்னு ஓடுறான். வாலிக்கு வந்து சும்மா இருந்தவனை சண்டைக்கு வாடான்னு விட்டுட்டு ஓடிடுறேன்னு பின்னாடி துரத்திலே போனால் அவன் ஒரு குகைக்குள்ளே போயிட்டான். குகைக்குள்ளே போன உடனே வாலி சொன்னான், சுக்ரீவான் வாசலில் இரு, உள்ளுக்குள்ளே மாட்டினா நான் அடிக்கிறேன், வெளியில் வந்தால் நீ பிடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போனால் 1 வருஷம் ஆச்சு. கும் கும் டும் தும்னு ஒரே சத்தம் கேட்குறது, ஓய்னு பரஸ்பரம் கர்ஜனை பண்ணுற சத்தெல்லாம் கேட்குறது. நான் மாயாவி உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய டீமே வச்சுருக்கான், ராட்சச டீம். அதுக்குள்ளே வந்து ஒருத்தனா அந்த வாலியை மாட்டி விட்டு சேர்த்து வச்சு அடிச்சு விடலான்னு பிளான் பண்ணினான். ஆனால் வாலி பலசாலியாக இருக்கிறதுனால எல்லா ராட்சசையும் சேர்த்து ஒண்டியாகவே வதம் பண்ணினான். இவளோட சண்டை போடுறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆச்சு இந்த மாயாவியை வதம் பண்ணினே. கடைசியில் என்னாச்சு, அத்தனை ராட்சசாலையும் வதம் பண்ணிடுறதுனால அந்த ரத்தம் குபு குபுன்னு குகையிலேருந்து வெளியில் வருது. பயந்து போயிட்டான் சுக்ரீவன்.
ஒரு வருஷத்தில் இவ்வளோ ரத்தம் வருதுன்னா குகையிலேருந்து அவன் ஒருத்தன் தானே போனான்னு நினச்சிட்டு இருந்தான். இப்போ எங்கள் அண்ணாக்கு வாலிக்கு தான் ரொம்ப ரத்தம் ஜாஸ்தி, அண்ணாவை தான் மாயாவியை கொண்டுட்டான் போல இருக்குன்னு பயந்துட்டு என்ன பண்ணிட்டான், ஒரு பெரிய பாறாங்கல்ல வச்சு அடைச்சிட்டும் அண்ணாக்காக தர்ப்பணம் வேலை பண்ணிவிட்டு திருப்பி ஊருக்கு வந்துட்டான். உடனே வானரெல்லாம் கேட்டால் 2 பேராக போனீங்க, ஒருத்தராக வரையில் என்னாச்சுன்னு தெரியல, உள்ளுக்குள்ளே ஒரே சண்டையாக இருந்தது, அவர் ரத்தம் வரதை பார்த்து பயந்துன்னு வந்துவிட்டேன். அந்த ஜாம்பவான் அவெல்லாம் சொன்னால் சாதாரணமாகவே மனுஷியாலே ராஜா இல்லாமல் இருக்கக்கூடாது, அதுலேயும் இந்த வானர ராஜ்யம் ராஜா இல்லாமல் இருக்கக்கூடாது. வாலி வந்தால் அவன் ராஜாவாக இருக்கட்டும், அது வரையும் டெம்பரவரியாக யுவராஜாவாக நீ இருன்னு சுக்ரீவனுக்கு உக்காத்தி வச்சு பட்டாபிஷேகத்தை பண்ணிவிட்டார்கள். வேறு வழி இல்லாமல் பட்டாபிஷேகம் பண்ணி விட்டான். ஆனால் உண்மையிலேயே நடந்தது என்னடனா, வாலி தான் அங்கே மாயாவியும் முதலிய ராட்சசாலை வதம் பண்ணிட்டு வாசல்லேருந்து கத்துறான், ஏ சுக்ரீவா, ஓ சுக்ரீவா, போ சுக்ரீவா, போ சுக்ரீவா. எத்தனை கத்தினாலும் இருந்தால் தானே வருவான். உடனே கோபத்தில் பாறையை உடச்சின்னு வெளியில் வந்தான். மகா கோபம் வந்துடுச்சு. இவன் பிளான் பண்ணி எனக்கு உயிரோட சமாதி கட்டி ஒதுட்டான் அந்த பையன், என் தம்பி அப்படின்னு நினச்சின்னு இங்கே வந்து பார்த்தா அவன் நினச்ச மாதிரி அவன் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கானா. கோபம் வந்துடுத்து. வாலி வரான்ன உடனே ஓடி வரக்கூடாதோ, உடனே சாமரம் போட்டுட்டு கொடையும் பிடிச்சின்னு ராஜா மாதிரி வரான். நீ வாலி மகா கோபத்தோடு சொன்னான், எல்லாரையும் பார்த்து, இந்த சுக்ரீவன் என் பின்னாடியே வந்து நான் உள்ளுக்குள்ளே போன உடனே என்னை கல்லை வச்சு ஜீவ சமாதி அடைக்கிற பண்ணுற மாதிரி என்னை சமாதி கட்டிட்டு வந்துட்டான். உடனே சுக்ரீவன் சொன்னான், நான் உங்களை உயிரோட சமாதி கட்டுறதா இருந்தால் என்றைக்கு உள்ளுக்குள்ளே போனீங்களோ அன்றைக்கே பண்ணியிருப்பேன். 1 வருஷம் காத்துன்னு இருக்க மாட்டேன். 1 வருஷம் காத்துன்றது ரத்தம் வரதை பார்த்துட்டு உங்களோட ரத்தம் மாதிரி இருந்தது, பயத்தில் நான் என்னை அடிச்சிட போகிறானே மாயாவின்னு கல்லை வச்சுட்டு வந்தேன். நீங்கள் இப்போ செத்து போயிட்டேன்னு நினச்சிட்டேன். நான் எப்படா செத்து போயினேன்னு நினச்சேன் இருக்கும்போதே. இன்னும் தர்ப்பணம் வேறு பண்ணியாடா திருப்பி போட்டு அவனை அடித்து கடைசியில் அவனுடைய மனைவியும் பிடிக்கிட்டு சொத்தையும் பிடிக்கிட்டு ஊரை விட்டு விரட்டினான். இதோட பரவாயில்ல இருந்தால் பரவாயில்ல, எங்கேயாவது சுக்ரீவன் போனால் அங்கே போய் அடிப்பான். எல்லா ஊர் ராஜாவோட வாலிக்கு கனெக்ஷன் இருக்கிறதுனால எந்த ஊருக்கு போனாலும் அங்கே போய் அடிச்சுட்டே இருந்தான். தங்கறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் சுற்றிகிட்டே இருந்தான். அப்போதான் ராமர் கேட்டார், தங்கறதுக்கு இடம் இல்லாமல் சுற்றிகிட்டே இருந்தியே, இப்போ இருக்கையே இந்த இடத்துக்கு வரதில்லையா? அதுக்கு வேறு கதை இருக்குன்னா. அது என்ன கதைன்னா, இந்த மாயாவிக்கு ஒரு பையன் துந்துபின்னு பேர். அவன் என்ன பண்ணான், ஒரு எருமை ரூபத்தில் வந்து கிழக்குன்னு வந்து மயன்னு எருமை மாதிரி கத்தினான். மயம் கத்தும் எருமை. கத்தின உடனே கோபம் வந்துட்டு பாதி ராசி தூங்க விடாத எருமை கத்துறதே, துந்துபே விதிதோசித்தம், நீ துந்துபி தானே, என்னடா கத்தின்னு இருக்கேன், வாலி வா சண்டைக்கு, உனக்காக நான் ராத்திரிலையும் பொறுமையாக இருக்கேன், கோபத்தை கட்டுப்படுத்தின்னு இருக்கேன், என் கூட சண்டைக்கு வா. இந்த துந்துபி முதல்ல என்ன பண்ணினா, கைலாசமலையை போய் வருணனை போய் கிளப்பினான். வருணனோட சண்டைக்கு போட்டான். வருணன் சொன்னால் என்னால் சண்டை போட முடியாது, கைலாசமலைக்கு போகணும். கைலாசமலையை போய் குத்தினான். கைலாசமலை பார்த்தார், நான் வந்து தபஸ்வியாக இருக்கேன், நீ வாலிக்கிட்ட போன்னு அனுப்பிச்சி விட்டான். அவ்வளோதான் வாலிகிட்ட வந்து சண்டைக்கு வரான். நீ வாலி அவனோட சண்டை போட்டு அவன் சில மாமிலாம் புழிவா பாருங்க, துணியை புடவையை இப்போலாம் புழியறதில்ல, இப்போ மிஷின் தான் எல்லாம் பண்ணுறது. இருந்தாலும் அந்த காலத்தில் புழிவா, அந்த துணி புழிகிற மாதிரி அந்த எரும மாட்டு அசுரனை அப்படியே புழிஞ்சு நிஷ்பீடையாமாச யதார்த்தம் அம்பரங்கிற அப்படி புழிஞ்சு அந்த எரும சரீரத்தை அப்படி வீசி தூக்கி எறிஞ்சால் மதங்க மகர்ஷின்னு நேற்றுக்கு சொன்னோமே, சபரியனுடைய குருநாதர், அவருடைய ஆசிரமத்தில் அவர் ரொம்ப செடியெல்லாம் ரொம்ப வளர்ப்பாராம். செடி கொடியெல்லாம் வளர்த்து குழந்தை மாதிரி பார்த்துப்பாராம். இவன் போட்ட அந்த மகிஷ சரீரம் அங்கே செடி கொடியெல்லாம் உடச்சிண்டு ஆசிரமத்தை நாசமாயிடுச்சு. நீ மகாகோபம் வந்துடுத்து மதங்க மகர்ஷிக்கு. யார் பண்ணினா அப்படி பார்த்தார், வாலி வர வர உன் சேஷ்டை ஜாஸ்தி ஆகிடுத்து, நீ ரொம்ப வாழாட்டுற, நீயோ உன்னை சேர்ந்தவளோ இங்கே வந்தால் அவள் மண்டை வெடிக்கணும்னு சாபம் கொடுத்தான். இன்னும் எல்லா வாராலும் பயந்து வாலிக்கிட்ட சொல்ல, நீ சாப விமோசனம் கேட்டால் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு போயிட்டான். இந்த விஷயத்தை சுக்ரீவனுக்கு தெரிஞ்சவெல்லாம் போய் சுக்ரீவன்கிட்ட சொல்லி, வாலி வர முடியாத ஒரு இடம் இருக்குது, இங்கே வாங்கணும், ராத்திரி இங்கே அழிச்சின்னு வந்துட்டா, அதனால் இந்த இடத்துக்கு வாலி வரமாட்டான், இங்கே இருக்கு. நீ ராமர் சொன்னார், நீ சரணாகதி பண்ணியும் வாலி உன்னை மன்னிக்காமல் உன் மனைவியும் பிடிங்கி வச்சுட்டு இருக்கான், அதனால் நீ வாலியை சண்டைக்கு கூப்பிட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உடனே சுக்ரீவன் சொன்னான், எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு வேணும் தான் உங்களை வச்சுருக்கேன், தவிர வாலியோட சண்டை போடலாம் உங்களால் முடியாது. வாலி எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, வாலி பலத்தில் நீங்கள் பார்த்ததில்லை. அவன் தூக்கி எறிஞ்சான இந்த எலும்பு கூட இருக்குது பாருங்க, அந்த எருமையோட எலும்பு கூட, அதை நீங்கள் தூக்கி எறிக்கையோ பார்ப்போம். எல்லாம் ராமர் காலில் பூ போடுவா, இவன் எலும்பை போடுறான். உடனே ராமர் என்ன தன் காலால் தூக்கி எறிஞ்சார். அப்போ கூட சுக்ரீவன் நம்பிக்கை இல்லை. அவன் எங்கன்னா வீசும்போது நான் ரத்தம் மாம்சத்தோட ஃப்ளட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இது என்ன, இது வந்து இப்போ காஞ்சி போய் கருவாடாக கிடக்கு,
இது உங்கள் பலத்தை நம்பிக்கை இல்லைன்னு. அப்படியா? வேறு என்ன பண்ணினா, இந்த 7 தேக்கு மரம் இருக்குது பாருங்க, அதில் ஒரு தேக்கு மரத்தை எங்கள் அண்ணா இடது கையால் ஆட்டினான்னா இலையெல்லாம் விடும். இலைனா காஞ்ச இலை இல்லை, பச்சை இலையெல்லாம் அப்படியே கீழே விடும். அந்த அளவுக்கு நிஷ்பத்ரைத்து மோஜசா தத்ரைக்கம் கடத்தே வாலி. இடது கையால் இப்படி ஆட்டினா பச்சை இலை விடுற அளவுக்கு அவனுக்கு அவ்வளோ தெம்பு. இந்த தேக்கு மரத்தை ஓட்ட போடுவோம், பெரிய தேக்கு மரம் வரிசையாக 7 நிற்கிறது. சுக்ரீவன் ஒன்றை ஓட்ட போட்டால் போகிறோன்னு சொன்னான். உடனே ராமர் வில்லிருந்து அம்பை எடுத்தார், தொடுத்து விட்டார். ஒரு தேக்கு மரத்தை ஓட்ட போட சொன்னால் வரிசையாக 7 இருந்தால் 7 தேக்கு மரத்தையும் ஓட்ட போட்டு, அது மாத்திரம் இல்லை 7 மலைகளையும் ஓட்ட குடஞ்சிண்டு 7 லோகத்துலேயும் சுற்றி 7 சமுத்திரத்துலேயும் குளித்து 7 நதிகளையும் சுற்றி இப்படி 7 அடிக்கிறது இந்த பானம். இதை பார்த்தோன்னே சப்தரிஷிகள் 7 பேர் ஜபம் பண்ணியிருக்காங்க. என்னடா 7 அடிக்கிறது, நம்மளும் 7 பேராக உட்காந்துருக்கோமேனு சப்தரிஷிகள் பார்த்துருக்கா. அந்த பானம் வந்து சப்தரிஷிகள் 7 பேரையும் ஒரு பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு நேராக ராமர்கிட்ட வந்து பெட்டியில் உட்காந்துடுச்சு. இதை பார்த்தான், சரணாகதி பண்ணிட்டான் சுக்ரீவன். நீங்கள் என்ன வேணால் பண்ண முடியும், உங்களால் நம்பிக்கை வந்து கொடுத்து சண்டைக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா ராமர் போய் சண்டைக்கு போனால் ராமர் ஹெல்ப் பண்ணவே இல்லை. நன்னா வாளி அடி முத்துன்னு ஒத்தினான். அடியை வாங்கிட்டு திரும்பி வந்தான். வந்துட்டு சொன்னான், என்னை அடிக்கணும்னு ஆசையாக இருந்தால் நீங்களே அடிங்கோ, எங்கள் அண்ணாட்டை மாட்டி விடாதீங்கோ. அப்போ தான் ராமர் சொன்னார், நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்க ட்வின்ஸாக இருக்கிறதுனால நீ கொர்ற சொல்கிறதும் அவன் கொர்றன்னு சொல்கிறதும் அவன் தலை சொரியறதும் நீ இடுப்பை சொரியறதும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இந்த குரங்கு சட்டையெல்லாம் ஒரே மாதிரி இருக்கா. நான் அண்ணான்னு நினச்சிட்டு தம்பி ஒன்றை அடிச்சுட்டேன்னா இது சரணாகதி பண்ணி நான் பண்ண பாவம் எனக்கு மகா பாப்பம் வந்துடுப்பா. அதனால தான் நான் அடிக்காமல் இருந்துவிட்டேன். இன்னொரு தடவை போய்டும், இப்போ நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஏன் ராமர் இப்படி விட்டுட்டாருன்னா அதுக்கு சொல்லுவாள், அவன் பாகவத அபச்சாரம் பண்ணிட்டானா. வந்ததுலேருந்து ராமர் வந்தவொடனே ராமருக்கு ஒரு ஆசனத்தை பட்டு உட்காருங்க வாங்க சொல்லிட்டு இருந்தானே தவிர லக்ஷ்மணனை ராமா தான் ராஜா, லக்ஷ்மணன் ஒரு பூஜான்னு நினச்சினுட்டான். லக்ஷ்மணனை மதிக்கவே இல்லை. லக்ஷ்மணனுக்காக கோபம் வருது. அதை புரிஞ்சுட்டு ஹனுமான் தான் சாகாம் சந்தன விருட்சஸ்ய சந்தன மரத்தை எடுத்து போட்டாரான். ஏன்னா பாம்புக்கு சந்தன மரம் ரொம்ப பிடிக்கும். அதில் போட்டு உட்காத்தி வச்சு லக்ஷ்மணனை ஹனுமான் தான் கவனிச்சுட்டார். ராமர் தனக்கு அபராதம் பண்ணினா கூட மன்னிச்சுடுவார். லக்ஷ்மணன் பாகவத அவதாரம் பண்ணதுக்கு கையோட நான் கொடுத்தா தான் சரியாக வரும்னு இப்போ வாலி மூலமாக 2 அடி கிடச்சிது. இப்போ என்ன பண்ணினார், லக்ஷ்மணனை விட்டே ஒரு மாலை போட சொன்னார். கஜபுஷ்பின்னு ஒரு மாலை, அதை மாலையை போட்டு போயிட்டு வாடினான். ஏன்னா லக்ஷ்மணனுக்கு கைராசி உண்டாம். லக்ஷ்மணோ லக்ஷ்மிசம். அவன் ஒரு கடையை ஆரம்பித்தாலோ அவன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து வச்சாலோ அவன் எது பண்ணினாலும் அது நல்லபடியாக நடக்கும். லக்ஷ்மணன் கையால் ஒரு மாலையை போட்டு இப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உடனே சுக்ரீவன் திரும்பி வரான். வாலி வா சண்டைக்குன்னு. வாலிக்கே புரியல. இப்போ தான் அடி வாங்கிட்டு போனால் மருந்து கூட போட்டுக்கல, திரும்பி வந்துவிட்டானே, மருந்து சாப்பிட்டானா அல்லது ஒரு காரில் சிறு குடிக்காமல் திரும்பி வந்துவிட்டானேன்னு என்ன பண்ணினான். அந்த வாலி கிளம்புறான். கிளம்பும் பொழுதே தாரா சொன்னால், இந்த சுக்ரீவன் அபரீட்சிதம்ங்கிறார். பரீட்சை பண்ணாமல் ஒருத்தனுடைய சகாயத்தோடு தான் அவன் வந்திருக்கான். பரீட்சை பண்ணாமல் ஒருத்தரை கூட வச்சுக்க மாட்டான். பரீட்சை பண்ணி ஒருத்தரை சகாயத்தோடு வந்திருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். அப்போ தான் வாலி சொன்னான், அவன் கையால் ஆகாத ஆள், அனாதை. அந்த அனாதைக்கு யார் ஹெல்ப் பண்ண போகிறா? அப்போ தான் தாரை சொன்னால், அனாதைகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆபத்தடைஞ்ச வாளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் அலையிறார் வில்லும் கையுமா. ஆபதாமபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். இந்த தாரை சொன்ன வாக்கியத்தை தான் எடுத்து ராமரட்சா ஸ்தோத்திரத்தில் சொல்கிறான். இதே வாக்கியம் எடுத்து நிவாச விருட்சசாதூனாம் ஆவன்னானாம் பராகதிஹி ஆர்த்தானாம் சம்ஸ்ரயஸ்சைவ யசசஸ்சைகபாஜனம். நிவாச விருட்சசாதூனாம். இப்படி ஒரு பெரிய ஆலமரத்தில் அரச மரத்தில் பட்சிகள்லாம் நம்பின்னு இருக்கோ அது மாதிரி சாதுக்கள்லாம் இந்த ராமரை நம்பின்னு இருக்கா. நிவாச விருட்சசாதூனாம் ஆபன்னானாம் பராகதிஹி. ஆபத்து வந்தவாளை உடனே காப்பாற்றக்கூடியவர் ராமர். ஆர்த்தானாம் சம்ஸ்ரயஸ்சைவ. பெரிய துக்கத்தில் மாட்டின்னு இருக்கிறவாளுக்கு ராமர் தான் ஆசிரியம். இதுக்கு உதாரணம் சொன்னால் இந்த ஆபதாம் அபகர்த்தாரம், இந்த 2 ஸ்லோகம் இருக்கு. ஆபதாம் அபகர்த்தாரம் இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு 4 மணி நேரம் இங்கே குருநாதர் உபன்யாசம் பண்ணியிருக்கார். ஆபதாம் அபகர்த்தாரம், எத்தனை பேர் ஆபத்தை எப்படி நீக்கினார் ராமர்னு. வாசுதேவ பிரம்மம்னு ஒரு மகான் எங்கள் குருநாதர் சமகாலத்தில் இருந்தவர். அந்த வாசுதேவ பிரம்மங்கிறவர் பரனூர்லேயே ரொம்ப நாளைக்கு இருந்தார். அவர் வண்டி கட்டின்னு தான் போவார். மாட்டு வண்டியில் போவார், இல்லை ட்ரெயினில் போவார்.
ட்ரெயினில் போகும்போது அந்த காலத்தில் புக்கிங் பண்ணிட்டு இத்தனை தூரம்லாம் போகிறதுலாம் இல்லை. ட்ரெயினில் ஏறுவா, சாயங்காலம் ஆகிடுத்துனா சந்தியான காலம் எடுத்தால் ட்ரெயின்லேருந்து இறங்கிடுவா. மூட்டை முடிச்சுலாம் இறங்கி பக்கத்தில் குளமோ எங்கே இருக்கோ பைப்பு இருந்தால் அடிப்பம்பு அடித்து சந்தியாதனம் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த ட்ரெயினில் போவாள். நான் ராத்திரி அந்த கிராமத்தில் தங்கிடுவாள். இப்படி தான் நிறைய சஞ்சாரம் பண்ணியிருக்கேன் அந்த காலத்தில். அது மாதிரி பெரும்பாக்கம்னு ஒரு கிராமம் இங்கே விழுப்புரம் பக்கத்தில், இன்றைக்கி அவர் வீடெல்லாம் இருக்குது. அந்த ட்ரெயினில் வரும்போது திருப்பதி எங்கேயோ போய்ட்டு வரும்போது அந்த இடம் வந்தோடனே சாயங்காலம் எடுத்து மூட்டை முடிச்சுட்டா இறங்கினார். பக்கத்தில் குளத்தில் சந்தியானம் பண்ணியிருக்கார். திடீர்னு 4 திருடாள் வந்துவிட்டாள். அந்த அம்மா மாத்திரம் அவாத்து மாமி மாத்திரம் மூட்டை முடிச்சோட நிற்கிறா. அவர் கீழே குளத்தில் சந்தியானம் பண்ணிட்டுருக்கா. அம்மா வாங்க, நாங்கள் எங்கே போகணும், கிராமத்துக்காக நான் கொண்டு போகிறேன் எல்லாம் பையை தூக்குறான். ஆனால் தொடாதப்பா, அவர் வரட்டும். இல்லை இது இந்த இடத்துல எந்த வண்டிக்கிட்டு ஒன்றும் கிடையாது, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு இவன் சொல்கிறான். அவன் ஹெல்ப் பண்ண வரல, திருடு தான் வந்திருக்கான். உடனே சந்தியானம் பண்ணிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். அவர் சொன்னார், நான் வண்டி சொல்லியிருக்கேப்பா, வண்டி வரும்னா. அதெல்லாம் இங்கெல்லாம் வண்டி வராது சாமி அப்படின்னா சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜல்லூர் மாட்டு வண்டி வந்து கொடுத்து மாட்டு வண்டி ஓட்டுன்னு ஒருத்தன் வந்துட்டான். வந்தவுடனே அவன் 4 பேர் கிளம்பி போயிட்டான். உடனே மாட்டு வண்டி வந்தவன், சாமி நீங்கள் சந்தியானம் ஜெபம்லாம் முடிச்சிருங்க, நான் கொண்டு விட்றேன்னு அவன் எல்லா சாமான்லாம் ஏற்றி அந்த பெரும்பாக்கம் எங்கள் வீட்டில் இறங்கணுமோ அங்கே இறக்கி விட்டான். இறக்கி விட்டுட்டு இப்போ நான் பைசா எடுத்துனேன்னு உள்ளுக்குள்ள போய்ட்டு பைசா எடுத்துன்னு போனால் மாட்டு வண்டியும் காணும், ஆளையும் காணும். அடுத்த க்ஷணம் எங்கே போனான்னு தெரியும். இப்படி ராமர் எப்பெல்லாம் ஆபத்து வருமோ அப்போ வந்து காப்பாற்றுவார். ஆபதாம் அபகர்த்தாரம். அது மாதிரி பருத்தியூர் சாஸ்திரிகள்னு ஒரு மகான் சமீபத்தில் இருந்தவர், நிறைய ராமாயணம் சொல்லுவார். அவர் ராமாயணத்தை கேட்டு இங்கிலீஷ்காரனே ஆச்சரியப்படுவானா. அவர் இங்கிலீஷில் சொல்ல மாட்டார். அவர் தமிழில் மெட்ராஸில் சொல்லிட்டு இருந்தாராம். ஒரு 1000-10,000 பேர் கேட்டுன்னு இருக்கா. அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சாதாரணமாக 2 பேர் பேசி தான் நாங்கள் பார்த்துருக்கோம், எங்கள் ஊரில் ஒருத்தரே பேசிகிட்டு இருக்கா, 1000 பேர் சும்மா உட்காந்துருக்காளேன்னு அவன் கேட்டான். உடனே அவன் சொன்னான் தன் கூட இருக்கிற மந்திரிக்கிட்ட, சரி இவர் ஒண்டியாக பேசுகிறார், அவெல்லாம் கேட்டுருக்கா, இவரை நிறுத்த சொல்லுங்கோ, அவளை எல்லாரையும் மொத்தமாக பேச சொல்லுங்கோன்னு. அதுவும் பண்ணுவாரேன். அங்கேருந்து அந்த மந்திரியாக இருந்த மந்திரியாக இருந்த கலெக்டருக்கு மந்திரியாக இருந்தவர் என்ன பண்ணால் நம்ம ஆள் தான். அவர் வந்து ஒரு புண்டரீகம் போனார். உடனே ஜானகி காந்த ஸ்மரணம்னா எல்லாரும் ஜெய ஜெய் ராமராமா நம்ம பார்வதி இருக்குன்னு எல்லாம் ஹரஹரம் எல்லாம் பரவாயில்லையே, எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசுகிறாளேன்னு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா, அந்த காலத்தில் 1000 ரூபா சம்பாவனை பண்ணினானா. இப்படிலாம் இருக்கு, ஆச்சரியப்பட்டான்னு சொல்லுவோம். அந்த பருத்தியூர் சாஸ்திரிகள்ங்கிறவர் இன்றைக்கி அவர் ஊரில் அந்த பருத்தியூரில் ராமர் கோவில் கட்டியிருக்கார். அழகான ராமர் கிருஷ்ண சாஸ்திரிகள்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணினார், ஒரு ஊரில் ராமாயணம் சொல்லிட்டு சம்பாவனை வேட்டி ஏதோ கொடுத்துருக்கா, அதை எடுத்துட்டு கிராமத்து வழியாக நடந்து போகிறார். அந்த காலத்தில் பஸ் வசதி கிடையாது, ரொம்ப இன்றைக்கும் அந்த கிராமமாக தான் இருக்குது. நடந்து போயின்னு இருக்கார் வயக்காட்டு வழியாக. திடீர்னு 4 திருடாள் வந்துவிட்டான். இதே மாதிரி, சாமி என்ன கையில்? அவர் சொன்னார், உனக்கு என்ன கையில் இருக்கிறது தான் வேணும், நான் கையில் இருக்கிறத கொடுக்குறேன். நான் என்ன உங்களுக்கு ராமாயணம் தெரியுமான்னு அவர் கேட்டார். அப்படின்னா என்ன சாமி, ராமாயணம் தெரியாதா? என்னப்பா நீ இந்தியாவில் இருந்து பாரத தேசத்துலேருந்து ராமாயணம் தெரியலேங்க, எப்படியும் உனக்கு பைசா தானே வேணும், நான் கையில் இருக்கிறத கொடுத்துட்றேன். நான் ராமாயணம் சொல்கிறேன், கேட்டுட்டே வா, எங்கள் ஊருக்கு வா, எனக்கு துணைக்கு ஆள் இல்லை, கூடவே வா, ஊரில் வந்து நான் கொடுத்துட்றேன். சரி சொல்லுங்கள் சாமி. உடனே ராமாயணம் ஆரம்பித்து ராத்திரி முழுக்க நடந்து ஒரு 12 மணிக்கு அவன் திருட வந்திருப்பான். வெடிக்காத்தால வரையும் 4, 5, 6 மணி வரையும் விடாமல் ராமாயணம் விஸ்தாரமாக அவளுக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டு பட்டாபிஷேகம் வரையும் முடிச்சுட்டான். உபன்யாசம் சொல்லிட்டு வந்தோடனே திருடம் பார்த்து 4 பேரும், சாமி இப்படி ஒரு நல்ல ஒரு ஆள் இருக்கா, தெரியாமல் படிச்சே சாமி, இனிமேல் நாங்களே திட்டு தொழில் விட்டுருங்க சாமி, நான் திருட வந்தோம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு எங்களுக்கு எதாவது இருந்தால் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், ராமாயணம் கேட்டிருக்கோமே, நீ கொடுக்கவே வேண்டாம்ப்பா, நீ திருட்டு தொழில் பண்ணாமல் நல்ல தொழிலை பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சா. இப்படி ராமாயணம் கடைசியில் தன் திருட வந்தவனுக்கு ராமாயணம் சொல்லி அவனையும் மாற்றி விட்டான்.